அரசுக்கு 4000 கோடி இழப்பு, தமிழகத்தை இருளில் தள்ளும் விடியல் அரசு. மின்சாரத்துறையையும் விட்டு வைக்காத திமுக அரசு. திமுக ஆட்சியின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு மின்சாரத்துறை கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய டாங்கெட்கோ தற்பொழுது அதிக விலை கொடுத்து தனியாரிடம் மின்சாரத்தை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் வெளியான தகவலின்படி பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை உள்ள உச்ச நேர மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக யூனிட் ஒன்றுக்கு 8.50 ரூபாய் முதல் 9.50 ரூபாய் வரை என்ற அதிக விலையில் 1553 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க அனுமதி கோரி டாங்கெட்கோ மீண்டும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமான TNERC-யை அணுகியிருக்கிறது. இது திமுக அரசின் மின்சாரத்துறையின் தோல்வியை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. இதுபோன்று அதிக விலையில் மின்சாரத்தை வாங்குவதால் டாங்கெட்கோவின் நிதி மேலும் மோசமாவது மட்டுமல்லாமல் தனியார் மின் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு ஒரு ஆபத்தான சூழலுக்கு தள்ளப்பட்டு வருகிறது. பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை இந்த குறுகிய கால மின்சார கொள்முதலில் மட்டும் 4 மாதங்களுக்கு சுமார் 3500 கோடி ரூபாயில் இருந்து 4000 கோடி ரூபாய் வரை தமிழக அரசுக்கு கூடுதல் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின்சாரத்துறையின் நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக தொடர்ந்து தனியாரிடம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மின் தேவை 1,14,420 மில்லியன் யூனிட்டுகளாக இருந்த நிலையில் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி சுமார் 26,000 மில்லியன் யூனிட்டுகள் மட்டுமே. இதனால் சுமார் 77% மின்சாரம் வெளியில் இருந்து வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் பொதுத்துறை மின் உற்பத்தியில் முன்னணியில் இருந்த தமிழ்நாடு இன்று திமுக ஆட்சியில் மின்சாரத்தை வெளியில் இருந்து வாங்கும் மாநிலமாக மாறியுள்ள அவலம் அரங்கேறியிருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் 1 மெகாவாட் கூட புதிய மின் உற்பத்தி திறனை இந்த அரசு மேம்படுத்தவில்லை என்றும், குறிப்பாக உடன்குடி 1320 மெகாவாட் அனல் மின் திட்டம் உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களை இந்த திமுக அரசு தொடர்ந்து தாமதப்படுத்தி வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கும் மின் நிலையங்களில் கூட அதை மேம்படுத்துவதற்காக சரியான முறையில் இந்த திமுக அரசு செயல்படாததன் விளைவாக தமிழ்நாடு நிரந்தரமாக அதிக விலைக்கு வெளியில் இருந்து மின்சாரம் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு 4 முறை மின்சார கட்டண உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 35,000 முதல் 45,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் வருவாய் கிடைத்தும் டாங்கெட்கோ தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதற்கு காரணம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதிக விலையில் மின்சாரம் வாங்குவது, குறுகிய கால ஒப்பந்தங்கள், மாநில உற்பத்தியில் முதலீடு இல்லாமை மற்றும் அதிகரிக்கும் கடன் வட்டி சுமை என்கிற குற்றச்சாட்டுகள் திமுக அரசை நோக்கி எழுந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு உடன்குடி போன்ற திட்டங்களை தாமதப்படுத்தி யூனிட் ஒன்றுக்கு 9 ரூபாய் விலையில் தனியார் மின்சாரத்தை வாங்குவதன் மூலம் சில தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக திமுக அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது.